விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஐயா மாட்டுக்காரர, நான் சொல்லும் போது உள்ள வந்தா போது நடுவுல விட்டுறாதீங்க. ஏன்னா மாடுன்னா எனக்கு ரொம்ப பயம். நேக்குதா அம்மா ஐயா. ஓம் சிவாய நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சிவாய நமः. நம்ம வீட்டுல பேய் இல்ல காமாட்சி. தேங்காய் சுத்தி இருக்குமா? நெக்ஸ்ட் மாட்டுக்கு மீல்ஸ் வச்சு பார்க்கலாடி காமாட்சி. ஐயா மாட்டுக்காரர வாங்க. மாடு இந்த வீட்டுல என்னவோ இருக்குதுமா, நீங்க இங்க இருக்காதீங்க, வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க. இந்த ஆத்துல பேய் இருக்கதா 75% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேல் அந்த பிளட் டெஸ்ட் வேணுமா? காமாட்சி காமாட்சி எல்லாம் இருந்தாலும் என்ற வீட்டுக்காரர் ஆச்சாச்சியா இந்த வீட்டை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலடி. இது வர இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட், அதுல பேய் வரலன்னா நம்மள இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்லடி. ப்ளீஸ் கோஆபரேஷன் பண்ணி தாங்க. அடி தாயே, இருங்க மேல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆத்தா மாரி ஆத்தா காளி ஆத்தா முப்பாத்தா செல்லாத்தா எங்க ஆத்தா உங்க ஆத்தா எங்களை காப்பாத்தாத்தா. காமாட்சி சீக்கிரமா வையுமா. காமாட்சி சொல்லாம கொல்லாம சோலாம விட்டுட்டு போக கூடாது கண்ணு. இருக்கண்ணு ஐயா ரத்தத்தை கொடுத்துட்டு போலாண்டி கண்ணு. சீக்கிரம் ரத்தத்தை விட தொலைங்க, அது வந்துட போகுது. பயமா இருக்குது. ஐயோ சீக்கிரம் குத்தி ரத்தத்தை எடுங்க, அது வந்துட போகுது. ஐயோ வரமாட்டேங்குதா? சீக்கிரம் யாண்டி அடிச்ச குத்தி தொலை. சிலிப்பா ஆகுதுடி. உசர போனா வருமா? வருமா? அப்ப குத்தி தொலைடி. ஐயா பேய்னால இந்த வீட்டுல எனக்கு மரியாதை போச்சு. உசிரே போகும்போது என்னம்மா ஆச்சு? அட என்ன ஆச்சு? முதல்ல அந்த முக்காடை எடு. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். சாமி யார் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். பேய் அப்படியே பிளட்ட நாக்கால அப்படின்னு நாக்கி எடுத்து சாமி. நீங்க தான் அந்த பேய் எங்க ஆத்துல துரத்தன சாமி. அம்மா எனக்கு பேய் ஓட்ட தெரியும்னு உங்ககிட்ட போய் சொல்லி பணம் பறிக்கிற ஆள் நான் இல்ல. பேய் ஓட்டுறதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க, அவங்கள போய் ஐயா பேய கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ரூட்ட கிளியரா சொன்னீங்க. ஓட்ட சொன்னா எஸ்கேப் ஆகுறீங்களே சாமி, இது நியாயமா? தெரியாதது தெரியாதுன்னு தானே சொல்ல முடியும். இதுக்கு பேய் என்ன டர்ரு போல் இருக்குது, அதான் நைஸா நழுவு பாக்குது சாமி. என்ன டர்ரு பொருன்னு சாமி முன்னாடி உட்கார்ந்துகிட்டு போங்கம்மா. பிரித்திகா 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 நீயா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண? என்னால நம்பவே முடியல பிரித்திகா. பேச சொன்னா வாயை திறந்து பேச கூட மாட்டேன். ஆனா இங்க உட்கார்ந்து சரளா மேடம் தேவதர்ஷினி ரெண்டு பேர் மாதிரியும் ஓ மை காட் பிரித்திகா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண பிரித்திகா. இன்னைக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத பாப்போம். பிரசன்னா மாஸ்டர். பிரித்திகா சான்ஸே இல்ல, சரளாமா மாதிரி கலக்கிட்டீங்க.
அதில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. 100% அசல் அப்படியே பியூராக இறங்கிட்டீங்க. தேங்க்யூ மாஸ்டர். ஜஸ்ட் ஒரு சஜஷன் என்னென்னா, மற்ற கேரக்டர் கூட ஃபோக்கஸ் பண்ணாமல் சரளாமா மேடம் மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இட் would have been killer. ஏன்னா அப்போ என்னென்னா அந்த வாய்ஸ் வரும்போது யூ would have had a chance to perform எக்ஸ்பிரஷன். ஏன்னா இங்கே சுவிட்ச் ஓவர் வரும்போது அது கொஞ்சம் ஒர்க் அவுட்ல. அந்த ஒரு கேரக்டர் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சான்ஸே இல்லை, எங்கேயோ இருந்துட்டு இருக்கோம். அந்த லைக் பூஜாரி பேசுறதுக்குலாம் நீங்கள் உங்கள் ரியாக்ஷனாகவே அதை வச்சிருக்கலாம். இங்கே ஸ்விட்ச் ஓவர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் அ சஜஷன். பட் ஓவரால் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். தருண் மாஸ்டர். பிரித்திகா, மாஸ்டர் இதே ரொட்டீன் வந்து ஆல்ரெடி ஐ திங்க் இப்போ ப்ரீவியஸ் எபிசோடில் 2 கண்டஸ்டன்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் நீ பண்ண பாரு கோவை சார்ல, அது ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ மாஸ்டர். பியூட்டிஃபுல். நான் ரொம்ப ஹாப்பியாக, ஐ என்ஜாய்ட் இட். தேங்க்யூ மாஸ்டர். பிரில்லியன்ட். கீப் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ.